40 முதல் 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் பாரம்பரிய நெல் சாகுபடியில் பயிர்களுக்கு இடையே வளரும் களையை கட்டுப்படுத்துவது எப்படி? எளிய முறையில் விளக்குகிறார் ஒற்றை நாட்டு சாகுபடி மூலம் பிரபலமான இயற்கை விவசாயி ஆலங்குடி பெருமாள். அது இதுல இன்னொரு ஐயா கேட்குறாங்க, 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நிறைய களைகள் வருமே, அப்போ என்ன பண்ணுறது கேட்குறாங்க. களைகள் வரும் தான். அதுக்காக நான் என்ன சொல்கிறேன், வயலை சமப்படுத்தணும். இதே சமப்படுத்தாத வயலில் என்னன்னா களை எடுக்கிறதுக்கு நிறைய ஆளை விடுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 ஆள் 30 ஆள் கூட விடுறாங்க. அப்போ 6000 7000 களை எடுக்க செலவு வருது. இந்த மெத்தடில் நீங்கள் சமப்படுத்திட்டீங்கன்னாக்கா இது நல்லா வேறு உள்ள நாற்று, நல்லா கிளவுள்ள நாற்று. நட்டத்துலேருந்து 20 நாள் 15 நாள் 20 நாள் வரைக்கும் நீங்கள் தண்ணி, ஐயா காலில் நம்ம ஐயா சொன்னாங்கல்ல, நீர் இருந்தால் தான் நெல் நடணும் அப்படின்னு. தண்ணி இருந்தால் தான் நெல் நடலாம். அதனால் தண்ணி உள்ள விவசாயி தான் நெல் நடணும். இப்போ நடுவு செஞ்சதுலேருந்து 15 நாள் 20 நாள் வரைக்கும் கரெக்டாக தண்ணியை நிறுத்திடணும். காய விடக்கூடாது. வெள்ளாளத்தில் சொல்கிறாங்கல்ல பாய்ச்சலும் காய்ச்சல்னு, அவங்க பாய்ச்சலும் காய்ச்சலும் அதை நம்பாதீங்க. காய விட்டிங்கன்னா வயலில் களை வந்துடும். நட்டத்துலேருந்து 20 நாள் வரைக்கும் வயலை காய விடக்கூடாது. அப்போ ஒரு சூரிய வெளிச்சம் தரையில் படக்கூடாது. ஒரு மயிர அளவுக்கு, அதாவது ஒரு இன்ச்சு அளவுக்கு தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கணும். தண்ணி கொஞ்சம் குறைஞ்ச தண்ணி அதிகமாக கட்டக்கூடாது. அதிகமாக கட்டினா தூர் வர்றது குறைஞ்சிடும். தரை தெரியக்கூடாது. அதே சமயத்தில் 1 சென்டிமீட்டர் தண்ணி நிற்கணும். அதுக்கப்புறம் 20 நாளைக்கு அப்புறம் தண்ணியை வெடிச்சிருங்க. ஒரு 2 நாள் போடுங்க. அப்போ இந்த சின்னதாக ஒரு கீத்து எடுப்பு மாரி ஒரு காய்ச்சல் போடுங்க. இப்போ பிராணாவே கிடைக்கணுங்கிறதாக. அப்போ லேசாக ரொம்ப காயப்பட வேண்டாம். லேசாக ஒரு காய்ச்சல் போட்டு மறுபடியும் தண்ணி விட்டு நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்களா, மண்புழு உரம் போடலாம், இல்லை வேறு உரமே போடலாம். காலால் மிதிச்சு விட்டுடலாம். மிதிச்சு விட்டிங்கன்னா அப்போ 1-2 களை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை காலாலே மிதிச்சிடலாம். நீங்கள் கையால் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. எங்கேயோ ஒரு களை சின்னதாக இருக்கும். இப்போ காலால் வச்சு நின்றுக்கிட்டே மிதிச்சுட்டு போயிடலாம் ஈஸியாக, சுலபமாக. ஏன்னா இவ்வளோ இடைவெளி இருக்கும். எங்கே பார்த்தாலும் களை நல்லா கண்ணுக்கு தெரியும். செடி ஓரத்தில் ஒரு களை இருந்தால் கூட கையால் பிடிக்க மட்டும் கீழே போட்டு இருந்துச்சுன்னா அது உரமாயிடும். வரப்பில் கரையத்தவே வேண்டாம். அதில் களை பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் செஞ்சு பாருங்கள்.